இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கிருபை என்றும் மாறாதது. நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. இன்றைக்கும் நம்மை நடத்தும்படிக்கு, வழி நடத்தும்படிக்கு, நம்மை போஷிக்கும்படிக்கு, நம்மை பராமரிக்கும்படிக்கு, நம்மை பாதுகாக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளுக்காக இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை கைவிடாமல் வழி நடத்தும். யோவான் 6ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். வானத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தை அது இயேசு கிறிஸ்து. இயேசு சொல்லுகிறார், பிதாவான தேவன் என்னிடத்துல எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், எல்லாமே அவரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது. அப்போ என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது கிடையாது. இயேசு கிறிஸ்துவனிடத்துல எல்லாவற்றையும் பிதாவானவர் கொடுத்திருக்கிறார், அவரிடத்துல எல்லாமே இருக்கிறது. அப்போ அவரிடத்துல போற யாருமே டிசப்பாயிண்டடாக ஏமாற்றத்துடன் திரும்புவதில்லை அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இயேசு ஒருவரையும் புறம்பே தள்ளுவது கிடையாது, வெளியே தள்ளுவது கிடையாது, கைவிடுவது கிடையாது. அவரிடத்துல எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கும் நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நாம் இயேசுவின் இடத்துல போக வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்தவர், கடவுளிடத்திலிருந்து வந்தவர், கடவுளாய் இருந்தவர், மனிதனுடைய அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை பார்க்க முடியல நம்ம சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தை தான் இயேசுவாய் இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தைக்குள்ள எல்லாவற்றையும் தேவன் வச்சிருக்கிறார். எல்லா வல்லமையும், எல்லா சக்தியும், எல்லா ப்ரொவிஷன்ஸையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையின் இடத்திற்கு வரணும்னு சொல்லி இயேசு விரும்புகிறார். அந்த வார்த்தையின் இடத்துக்கு வருகிற, வசனத்தின் இடத்துக்கு வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவது கிடையாது. யாரும் ஏமாற்றத்துடன் திரும்ப முடியாது. ஏனென்றால் அந்த வார்த்தைக்குள்ள, வசனத்திற்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறது. You will find everything you need in the word of God. So God tells us today, run to God and not away from him. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவரிடத்திற்கு ஓட வேண்டும், அவரை விட்டு ஓடக்கூடாது. பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை பற்றி நம்ம படிக்கிறோம். அவங்க பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் இடத்திற்கு ஓடுவதற்கு பதிலாக ஆண்டவரை விட்டு தூரமாக ஓடிட்டாங்க. ஆண்டவர் தேடுகிறார், அவங்க நான் கண்டுபிடிக்க முடியல. ஏனென்றால் அவங்க பாவம் செஞ்சு அந்த குற்ற உணர்வுல, குற்ற மனசாட்சியில தேவனை விட்டு ஓடும்படிக்கு பிசாசு அவங்கள ஏவிட்டான். ஆனா அவங்க தேவனிடத்துல ஓடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கான சொல்யூஷனை அங்க ஆண்டவர் சொல்லியிருப்பார். தேவனை விட்டு ஓடணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு இல்ல, தேவனிடத்திற்கு ஓடி இருக்க வேண்டும். ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. அப்படியே படிக்கும் பொழுது வேதத்துல இன்னொரு மனுஷன் இருக்கிறார், தாவீது. அவனும் தவறின பொழுது, பாவம் செஞ்ச பொழுது அவன் தேவனை விட்டு ஓடவில்லை, மாறாக தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக ஓடினான். தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருந்தான். கர்த்தருடைய பாதத்திலேயே தன்னை ஊற்றி அவனுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மனதில் இருக்க எல்லா காரியங்களையும் தேவனிடத்துல சொன்னான். அப்போ அவனுக்கு ரட்சிப்பு தரப்பட்டது. அப்போ அவனுக்கு தேவனுடைய இரக்கம் பெற்றான். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளையே எதிர்பார்க்கிறார். எந்த காரியமா இருந்தாலும் தேவனிடத்திற்கு நம்ம ஓட வேண்டும். அவரிடத்துல போய் சரண் அடையும் பொழுது அவரிடத்துல எல்லாம் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் வானத்திலிருந்து. ஆகவே அவரிடத்துல போகும்பொழுது, அவர் வார்த்தையை நம்ம தேடும் பொழுது, படிக்கும் பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையில கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கும் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரு வேளை மனசுல சமாதானம், ஆறுதல் தேவைப்படலாம், ஒரு நிம்மதி தேவைப்படலாம், இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படலாம், போஷிப்பு தேவைப்படலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பைபிள் அநேக வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை வானத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தை. அந்த வார்த்தையே கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த வசனம், வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானதை தந்து உங்களை வழிநடத்தி, உங்களை பாதுகாத்து, உங்களை போஷிக்கும். உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தேவன் மேல வைங்க, அவருடைய வார்த்தையின் மேல வைங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை சோர்வடைய செய்யாது, உங்களை கைவிடாது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களை தாங்கி வழி நடத்தும்.